ஹே ஹலோ கார்த்தி, நித்யா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதான் போன வாரம் நம்மளால பண்ண முடியல. சோ இந்த தாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வாரத்துல இருந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு வாரமும் பண்ணுவோன்றத முடிவு எடுத்துப்போம். இந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் நானு. அரசியல்வாதியோட வாக்குறுதி மாதிரி இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற 4 பேரை வந்து ஏமாத்த கூடாது இல்ல. ஓகே, சரி. சொல்றது இல்ல. ஓகே, in this week so we got to try how to create an app using ChatGPT. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. நானும் யூஸ் பண்ணேன், பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு கிரியேட் an app. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்ப்போம். ஓகே, ஸோ டு செட் த கண்டெக்ஸ்ட், நம்ம இவ்வளவு நாள் நம்ம சாட் ஜிபிடி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருவோம், சாட் ஜிபிடி வச்சு நிறைய பேர் they are generating lot of apps and they call themselves as companies. I don't think that is a very valid term, but what exactly they are doing is the prompt engineering concepts வச்சு they are coming up with small products. அது சொல்லுங்க முதல்ல. ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னா இப்ப நம்ம கோட் பண்றப்ப we have a syntax இல்ல. இப்ப ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல இருந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னு நம்ம ஒரு சின்டாக்ஸ் படிக்கிறோம்ல. இப்ப வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, சின்ஸ் நவ் சாட் ஜிபிடி இஸ் பீன் யூஸ்ட் பை பீப்புள், ஹவு டு யூ write your question in a form such that ChatGPT can understand and give you the right answers. It's like a programming language for ChatGPT, which is basically proper இங்கிலீஷ்ல எப்படி கரெக்டா ChatGPT கூட பேசுறது அப்படின்றது தான் வந்து prompt engineering. ChatGPTக்கு ஒரு இங்கிலீஷ் புரியும், அந்த இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது கரெக்டா ஆன்சர் வர வைக்கிறதுக்கு. அதுதான். ஓகே, அதான் prompt engineering. ஓகே, அதான் இப்ப கூகுளும் வந்து இங்கிலீஷ்ல தான் நம்ம டைப் பண்றோம். ஆனா கூகுள்ல நம்ம சர்ச் பண்றது ஒரு கரெக்டான ஒரு மாதிரி சர்ச் பண்ணா யூ வில் கெட் ஆப்டிமல் ரிசல்ட்ஸ் இல்ல. அதே மாதிரி இந்த ஏஐ கூட எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றோம்ன்றத எப்படி ஆப்டிமலா இன்டராக்ட் பண்றது, அதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இப்போ what I'm trying to go from there is, and the prompt engineering along with certain other aspects, they create something called an agent. Agentன்றது என்னன்னா, prompt engineering ஓட கான்செப்ட you add certain tools to it, like let it talk to a web like a browsing the internet could be one of the tool. So அது ஒரு லிங்க் கொடுத்தா அந்த லிங்க்ல இருக்க டேட்டாவை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணோம். இன்னொரு டூல் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து நம்ம சாட் ஜிபிடி ஆப்ல பண்றோம். இப்போ ஏஜென்ட்ன்றது எக்ஸ்டர்னலா? இல்ல. சோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது வந்து நம்ம சாட் ஜிபிடி கூட பேசுறதே, அது பேரே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான். இட்ஸ் லைக் a programming language equivalent for ChatGPT. ஓகேயா, இட் இஸ் a way you communicate with ChatGPT. இப்ப நம்ம வெறும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும் வச்சு ChatGPT மட்டும் வச்சு certain things we can do, which is what we have been trying last week. அதுக்கு முந்தின வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்போம், அது ChatGPT எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் லெவல் what these people say as products is basically they add one more feature to it, like along with this prompt engineering concept they add a tool, and the combination of a ChatGPT with the tool can be considered as an agent now. So what ChatGPT does now is, along with it has two features. It can either talk to the ChatGPT or use the tool to talk to an external world. ஓகே, அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல். இத நான் வந்து my understanding is, let me say, எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, so this prompt engineering is using ChatGPT, but the using a tool, நம்ம வந்து we are interacting with other things also. ChatGPT மட்டும் இல்லாம we can look at other things, databases or online resources also to come up with a tool which will try to extrapolate or give us some better answers. Yes, or specific domain specific answers. Yes, so அந்த மாதிரி ஒர்க் பண்றது பேரு அந்த 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 பிளாக். இப்ப வந்து இப்ப சாட் ஜிபிடியும் அந்த டூலும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இட் கேன் பி கன்சிடர்ட் as an ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்ப நம்ம அடுத்த லெவல்ல அந்த ஏஜென்ட்டும் இன்னொரு ஏஜென்ட்டும் கூட பேசலாம். இது மாதிரி this is like a building block மாதிரி. இது ஒவ்வொன்னா ஆட் பண்ண the complexity of the system which you build along with ChatGPT will increase. அததான் வந்து இப்ப நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன்ல ஐ ஹேவ் a PPT. இது நான் என்னோட PPT கிடையாது, இது என் யூடியூப்ல வந்த ஒரு சஜஷன்.
I felt that this guys covered the breadth of possible things which we can do with ChatGPT in a very short presentation. அது நல்லா இருந்தது. So I thought I will talk about it and that way explain the whole process along that. So as இதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் இருக்கு வேற they talk about what is GPT, நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்ன அதை பத்தியும் நம்ம பேசிட்டோம். அப்புறம் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங் விச் இஸ் பேசிக்லி ரிலேட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூசிங் ஹியூமன் ஃபீட்பேக் அதை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தென் தே வேர் டாக்கிங் அபவுட் ஹவு பீப்புள் இதுல வாட் த கண்டெக்ஸ்ட் வாட் தேர் ட்ரைங் டு செட் இஸ் this company which is hosting these kind of apps, so they know what are the different kind of apps people are actually generating. So அதை வச்சு they have come up with two basic categories which one is basically set of apps which are in production, அதாவது அவங்க கம்பெனில ஹோஸ்ட் ஆகி people are using these apps-ன்ற மாதிரி அந்த மாதிரி set of apps using ChatGPT. இன்னொன்னு வந்து the experimental versionனா என்னன்னா இது வந்து ப்ரொடக்ஷன்ல இன்னும் கிடையாது, பட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ப்ரொடியூஸ் சம் குட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ அதுக்கு அந்த தட் வில் டெல் யூ வேர் தே ஆர் கோயிங் வித் திஸ் இன் த ஃபியூச்சர்ன்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷனா பிரிச்சுக்கிறாங்க. அதுல ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுல தே ஆர் ஸ்பிளிட்டிங் இட் இன்டு சாம்பியன்ஷிப், கொஸ்டின் ஆன்சரிங். Let's go through this list first. ப்ரொடக்ஷன்ல வந்து கம்பேனியன்ஷிப், we are going to go through each of this in the next slides நினைக்கிறேன் இல்லையா? Yeah. Okay. Let's go through in a rough order. So companionship அப்படின்றது எப்படி என்ன மாதிரி சொல்றாங்கன்னா இந்த girlfriend மாதிரி அது. அதேதான் the word says it all. So what you do here is you have only the ChatGPT interface, and what you do here is you set the context for ChatGPT. So companionshipல என்ன பண்ணுவேன்னா அந்த context செட் பண்றது என்னன்னா you are creating a prompt or a prompt engineeringல வச்சு you come up with the definition of a person. So நீ என்ன டிஃபைன் பண்ணுவேன்னா you tell to ChatGPT that you are someone. இந்த கேஸ்ல வந்து the example which this guy has tried to implement is you are a Mandarin coach மாதிரி. So you are an expert in Mandarin and you will be able to suggest to me idioms in Mandarin for the things which I say in English. அப்படின்ற மாதிரி he has, I think அதுதான் உன்னோட prompt context செட் பண்றான். செட் பண்ணிட்டு இந்த context இப்ப வந்து என்ன what is happening internally is when this app is exported to a person, whenever they ask a query, along with the query இந்த prompt மேல போகும். So you needn't type this prompt anytime, you only type your queries. அதாவது எனக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன், உன்னோட நீ வந்து மேண்டரின்ல ஏதோ கத்துக்கணும்னு ஆசைப்பட்ட போல இருக்கு, உனக்கு என்ன வேணும் மேண்டரின்லன்னா அப்படி அதே ஆரம்பிச்சிடும். So it knows internally it knows that it's a Mandarin coach already. He's a Mandarin coach அப்படின்றதுனால. So you needn't set the context has been given to it already. Yes. So இது மாதிரி this is one kind of an app where you just write a simple context at the top, and whenever a query comes in you just attach the context and then send it to it. இதனா வந்து it's like a wrapper நினைக்கிறேன். whatever ChatGPT question இருக்குன்னா you add some context on top of it and give it to ChatGPT. This should be very easy, yeah. It's a very easy thing. இது மாதிரி நீங்க வந்து there people are creating lot of these kind of characters. இத வந்து நீங்க வந்து ஒரு யூனிட் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். You just say நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்தேன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கான யூனிட் டெஸ்ட் எல்லாம் உன்னால ஜென்ரேட் பண்ண முடியுமா? ஸோ இதுல என்ன சொல்லுவேன்னா you set the context saying that you are a coding tester and you are an expert in Python or whatever language you want that GPT agent to work on, and you put all the restrictions there saying that you should generate a code which is executable, which should not produce any errors, it should have probably some documentation and probably use these libraries. And then இப்ப வந்து இந்த கண்டெக்ஸ்ட் மட்டும் நீ ரேப்பர்ல செட் பண்ணிட்டு when a user comes in and says I want to write the testing use case for n factorial அப்படின்னு சொன்னா, since it has this context, it will generate all the kind of test cases, right? Like testing for probably 0 factorial, testing for 1 factorial, அதுக்கப்புறம் n factorial க்கு ஏதோ இது மாதிரி ஒரு 4-5 ஃபங்க்ஷன் எழுதி அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணுன்றது ஐடியா. No, this is clearly பார்த்தாலே தெரியுது நல்லா ஒர்க் ஆகும்ட்டு. ஆப்வியஸா மேண்டரின்காக யூஸ் பண்றாங்க. lot of adult oriented chat assistant companionship can be easily created ன்னு எனக்கு தோணுது. ஆமா, இங்க வந்து
அது ரன் ஆகுன்றது வந்து அவங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருந்தாங்க. அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. நம்ம திருப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்ம வந்து இது ட்ரை பண்றோமா? டெலிகிராம் படிக்க ட்ரை பண்றோமா? டெலிகிராம் படியில அந்த மேண்ட்ரின் கோச்சே ஓகே கிவ் மீ a minute. I will go back and Mandarin coach, I think what he had done is he had created an app with it and he has hosted it on a site. அது ரெப்லெட்னு ஒரு சைட்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கான். Ideally I should be and the source code and everything is loading. அது வந்து that way I can show you what prompt he used. I think it's taking a while. Once it shows up, I will probably show it. அதுக்கு parallel I'll move to the next setting. And then we can come back once this loads. வந்துருச்சு. Okay, I'll show you this itself. So அவன் எழுதியிருக்கிறது பார்த்தா கோடு பார்த்தா இதுதான் அவன் எழுதியிருக்க கோடு. 45 lines. ஆமா 45 லைன்ஸ். இதுல வந்து என்னன்னா அதான் இந்த இதுல எழுதி அவனுக்கு முக்கியமானது வந்து இந்த 38 39 இந்த 4 லைன் தான். அதாவது just on top of ChatGPT he is adding this and sending it. Yes, இது ரொம்ப ஈஸி தான் எனக்கு தோணுது. He says a kind helpful Chinese teacher that responds to every situation, speaks in English, explains the dash and its meaning. அது எனக்கு வந்து சைனால இது போல இருக்கு. Then provides a note of encouragement about the learning language. No, this is very easy. I can see. Yeah, so அவன் அதை எப்படி டிப்ளாய் பண்ணிருக்கான்னா I'm seeing whether it is. How does it connect to ChatGPT? அதுக்கு தனியா API யூஸ் பண்ணோம் இல்லையா? Yeah, he is internally using the ChatGPT API calls. அது என்ன கால்ல பாருங்க ஒரு நிமிஷம். என்ன கால்ல அது இருக்குன்னு. Show result get நான் அது எங்க கால் பண்ணிருக்கான்றதான் பாக்குறேன். ஒரே வந்து API-க்கே போங்க. API வந்து கிளாஸ் மை ஏஜென்ட் இருக்கு. இதுல அநியாயத்துக்கு UI கொஞ்சம் மொக்கையா இருக்கா, அதனால எனக்கு நினைக்கிறேன் இந்த okay he has one more folder. You have to overload this class நினைக்கிறேன் இல்லையா மை ஏஜென்ட். இல்ல I have not used this இது but rough. Okay, what I'm assuming is உள்ளார he will call the Python ChatGPT API calls. அது கால் பண்ணி whenever he calls the user interface he will set the context in. I'll try running this. If it runs then I can demonstrate and show. If it not I think we'll move on to the next. Unfortunately okay run ஆகுதான்னு பாப்போம். Okay, next இதுக்கு போகலாம். Next இதுக்கு போயிட்டு we'll probably talk about that application. இதுல என்னன்னா along with the wrapper, prompt wrapper, which is what the first line says, you are an expert at answering questions and then please answer அதுதான் நம்ம கேக்குற question. Okay, and then you are using source in the documents. So இப்போ என்னன்னா instead of இப்போ earlier நம்ம அந்த context செட் பண்ணோம்ல, அந்த context வந்து செட் பண்ணது it was static, அதாவது ஒரே ஒரு கேரக்டர் தான் நம்ம செட் பண்ணோம். இப்போ instead we want to make that context dynamic. So அதுக்கு என்ன பண்றோம், instead of we giving the context we just attach the wrapper to a vector DB. So vector DB எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க ஏதாவது let's take ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். let's say we have tax documents, right? So நான் வந்து the whole tax document-யும் I split it into small chunks and I find the embedding for each of these small chunks. Okay, அது வந்து randomly split பண்ணோம். We don't have much of a control, but let's say அது ஒரு application வச்சுக்கிட்டா, now when I ask a query, ஒரு question கேக்குறப்ப அந்த questionல இருக்கிற keywords எடுத்து I can do a search based on these embeddings. So அந்த embedding வச்சு அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள், அப்ப நான் tax documentல probably I'm asking for let's say filing for more than 5 lakhs அப்படின்னு கேட்டேன்னா, vector DBல என்ன பண்ணும்னா, நான் வந்து filing for more than 5 lakhsன்ற context எடுத்துக்கிட்டு அதுக்கு closest இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த டெக்ஸ்ட் எல்லாம் it will grab, because in vector DB the query is based on the embedding distance. Let's vector DB ன்றது விட்டுருவோம். நான் based on my understanding நான் என்ன புரியுதுன்னா, in the previous example we gave him a simple wrapper saying this is what you are doing.
நம்ம we are also giving it some more documental evidence for you to look at அப்படின்னு எனக்கு தோணுது. Yes. It can be vector DB, it can be a set of PDF documents, it can be anything. Correct. Any text you add on top of it, it will also look into the text to understand the context. Yes. ஆனா இதுல எதுக்கு நான் வெக்டர் டிபியை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, the size of the document இல்ல. So if you are based on the LLM model, the amount of context which you can associate இல்ல, it changes. இப்ப ChatGPT 4ல 32k tokens add பண்ணலாம். ஓகேயா? But so your database can be as big as 32k. அதான் சொல்றீங்களா? இல்ல. If you have a restriction on the context size, then you cannot pass the whole document in one shot. Yes, exactly. அதான் கேக்குறேன். So அதுக்காக என்ன பண்றோம்னா, இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒரு பெரிய டேட்டாபேஸ் இருக்கு. Let's say I have like the whole like 32k க்கு பதிலா let's say I have 1 MB database. Probably 1 GB வரைக்கும் என்கிட்ட இருக்குன்னு வெச்சுக்கோ டேட்டா. I have 1 GB of data. ஆனா நான் கேக்குற கேள்வி வந்து அவ்வளவு டேட்டாக்கு தேவைப்படாது. ஏன்னா I will ask something very small within that. So what I do when the vector DB என்ன பண்ணுதுன்னா, it tries to pull out only the essential things which I need to add. For example, let's say you ask questions about, for example, ஒரு animal database இருக்குன்னா, let's say you ask questions about peacock. இது என்ன பண்ணணும்னா, கான்டெக்ட் செட் பண்ணிட்டு select a star from DB where name is peacock அப்படின்னு சொல்லிட்டு peacock specific information எடுத்து அத கான்டெக்ஸ்டா சென்ட் பண்ணிரும். அத கான்டெக்ஸ்டா சென்ட் பண்ணும் whenever you ask a query. So அந்த queryக்கு ஏத்த கான்டெக்ஸ்ட் it send add பண்ணி இப்ப அனுப்பும். So இது வந்து it will search the database for this based on the context and it will automatically send it to the input to the ChatGPT. So இப்ப now ChatGPT has more information from, so you can ask it to work specific to that DB. அது general answer கொடுக்காம now it will say answer specific to that DB and it will have the context of what that specific area and it will give better answers. Okay. நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அந்த database எப்படி access பண்றது, அதுல பண்ணனும், அதெல்லாம் நம்ம கோட் அடிச்சிரணும். then you can pass this as input to the ChatGPT. Yes. So what they have done is ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்திருக்கிறது, this is one of the examples. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கோர்ஸ் ஒர்க், so this was presented in a college. So அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஒர்க்கோட அந்த ஹோல் இன்ஃபர்மேஷனையும் that was the vector DB part of it. அத வந்து அவங்க chunk பண்ணி they had an embeddings created for it. இப்ப அவங்களோட prompt என்னன்னா, I want you to answer a question based on the following piece of context. If you don't know the answer, just say you don't know, don't try to make up an answer. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, it restricts the ChatGPT from hallucinating. நம்ம வந்து சில டைம் அது பாட்டுக்கு கண்டமேனிக்கு பேசுமா, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டா it will restrict. Okay. அப்புறம் வந்து you answer should be analytical and straightforward. Try a sharp, deep, thoughtful insight. Explain complex ideas in simple. When appropriate, use analogies and metaphors. Your answer. இதெல்லாம் வந்து these are conditions, okay? And context is what it pulls out from the database. And question is what you are filling. இது என்னன்னா, இது எதுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல கொடுக்குறாங்கன்னா, this template is taken by a Python script and context என்ற பிளேஸ்ல it will replace it from the vector DB ல இருந்து pull பண்ற context, it will replace it in that bracketed context area. And similarly question கேக்குற இடத்துல it will replace it with the question which you ask. And it will send it to ChatGPT respond பண்றது இந்த answerன்ற token இருக்குல்ல, அதுக்கு அடியில answerன்னு it will respond. When it responds, அது answerன்னு கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ஆன்சரை வாங்கி we parse it and then send it to the UI which we export to in the app. Okay, this is very clear. Previously வந்து நம்ம டெம்ப்ளேட் மட்டும் செட் பண்ணோம். டெம்ப்ளேட்ல இது கான்டெக்ஸ்ட் மட்டும், கான்டெக்ஸ்டே இல்லாம சும்மா ஒரு ராப்பர் மட்டும் செட் பண்ணோம். இப்போ கான்டெக்ஸ்டும் செட் பண்றோம் using some database. அந்த கான்டெக்ஸ்ட் எங்க பண்ணிருக்காங்க? வேற the context is where it is set. context is where இங்க இருக்கு. context னு சொல்லி context செட் பண்ணிருக்காங்க. அந்த கான்டெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டாபேஸ் போணும்ன்றது எப்படி அதுக்கு தெரியும்? அது வந்து அது வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல that's the app we are developing. நம்ம ஆப்னு சொல்றதோட ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். அப்ப என்ன பண்ணும்னா, அது வந்து இது மத்த கோட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். If I'm right, it should use APIs and chat history to do it.
அது எக்ஸாக்டா எப்படி பண்றாங்கன்றது நம்ம நான் எப்படி அந்த கான்டெக்ஸ்டுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணிக்கிறாங்கன்னு தான் கேட்டேன் நானு. அதுதான் அது வந்து இதுதான் டேக் இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஓபன் இந்த இன்டர்ஃபேஸ்ல கவனிச்சீங்கன்னா ஐ எம் நாட் an expert here but I'm guessing ஏன்னா அவங்க உள்ளார அந்த இந்த லாங் செயின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றாங்க. API தான் யூஸ் பண்றாங்க. It's just providing the API நினைக்கிறேன். Yeah, I wouldn't recommend that framework because Ravi வந்து அவனோட படிச்சதுல it is not, he said it is not that great a framework for flexibility எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. DB இருக்கு கீழ get chain. Yeah, so so I'm assuming they are adding first in the LLM மாடலும் அந்த ப்ராம்ப்ட் கண்டென்ஸ் கொஸ்டின் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் கொடுத்தா இட் செயின்ஸ் தட் டுகெதர். ஸோ எல்எல்எம் மாடல்ல வந்து வில் பி த ஏபிஐ கால் டு த சாட் ஜிபிடி. ப்ராம்ப்ட்ன்றதா வந்து வில் பி த ஐ திங்க் த ப்ராம்ப்ட் நம்ம ஜெனரேட் பண்றோம்ல அந்த ப்ராம்ப்ட் கண்டெக்ஸ்ட். அப்புறம் சாட் வெக்டர் டிபி செயின் தான் வந்து ஐ திங்க் இஸ் த இன்டர்ஃபேஸ் டு த டிபி அண்ட் கெட்டிங் த கண்டெக்ஸ்ட் ஃப்ரம் தேர். அத பேஸ் பண்ணி சிம்பிள் இன்ஜினியரிங் should be able to figure it out. சிம்பிளி நம்ம வந்து டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து அதை கான்டெக்ஸ்டா வந்து ஃபுல்லா ப்ரொவைட் பண்றோம் as a question. at the end of the day the whole thing is been whole thing ஒரு டெக்ஸ்டா வந்து கொஸ்டினோட சேர்த்து அனுப்பிச்சிரோம் அவ்வளவுதான். ஆமா. இதுல கவனிச்சு பார்த்தா all we are trying to do is finding the right set of English words to send to the ChatGPT. அதுக்கு நம்ம engineering பண்றோம். So this if you look at the whole stuff, these kind of things are all what we call as prompt engineering. Like how do I set a context to ChatGPT such that it can understand English in the right way? அதுதான் வந்து the underlying concept. So இத வச்சு அவங்க ஜெனரலா கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் which they are talking of is generating a unit test for this function, scrap and summarize websites. So இப்ப அந்த வெக்டர் டிபி இஸ் லிஸ்டிங் டு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது மாதிரி டெல் மீ ட்வீட்ஸ் டு ரீட் அந்த மாதிரிலாம் இவங்க பண்றாங்க. ஓகேயா? அடுத்த it's not rocket science. Yeah. See, this all works just because ChatGPT is powerful. Since it is powerful, if ChatGPT is not powerful, இதெல்லாம் will be ramblings usually. This is the third idea which they are talking of. Probably I will skip this because this is not that great a concept. What they are trying to do here is அதே மாதிரி வெக்டர் டிபி தான், பட் இங்க வந்து என்னன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல they are giving the database as like let's say a list of all stories. இப்ப குட் ரீட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா that will have a list of recommendations from various books. அது மாதிரி ஷார்ட் ஸ்டோரிக்கு ஒரு சைட் இருக்கு. அந்த பர்டிகுலர் சைட்ல இதை கனெக்ட் பண்ணிட்டா now GPT will have the information from all of that. And நான் இப்ப என்ன கேட்கலாம்னா எனக்கு வந்து நான் ஒரு ஆர்டிகல் எழுத போறேன், அதுக்கான எனக்கு ஒரு n number of options கொடு அப்படின்னு கேட்டா it will give you those n options from that context. So it will find out what are the nearest stories which are related to that and give you that context. And then you can use that in your narration or in your ideation and all that kind of ideas. You can go and explore this later. This is the futuristic thing which I was talking of. இதெல்லாம் நிறைய கதை அடிக்க போறீங்க. இல்ல I'm ending it. ஏன்னா இது வந்து this is little futuristicன்றனால this doesn't have very concrete results yet. And I am actually to some extent trying to use this in my current generation also. நான் வந்து ஒரு கோடரை வந்து இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கோடிங், டெஸ்டிங், டாக்குமெண்டேஷன் இதை வேற விஷயம்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணி இதை வச்சு பண்ணலாமான்னு ஒரு யோசனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா அது இன்னும் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. So roughly what it is trying to do here is instead of just calling ChatGPT once, here what it tries to do is இத ஜிபிடி வச்சே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம சின்ன சின்ன ப்ராப்ளமா பிரேக் பண்ண சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் ஜிபிடி வச்சே சால்வ் பண்ண சொல்றது. ஓகேயா? So you are not only using ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். அதுதான் நான் வந்து கொடுக்குறேன். சோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா here you can think of அந்த டூல் எல்லாம் இருக்குல்ல ஒவ்வொன்றும். இப்ப வந்து you can have let me put it in this way. Let's say I am a architect, or let's say we want to come up with a code to solve ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கோட் ஜெனரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. Let's say I want to generate a snake game. இதுதான் இப்போதைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. snake game.
ஸ்னேக் கேம் ஒன்னு ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், we first have to come up with a design for that. requirement analysis. இது நம்ம ஸ்னேக் நம்ம அது requirement analysis usually given by the user. So as a coding developer we assume that the requirements are given there. And the requirements கொடுத்த உடனே as you say, okay, probably I am also jumping one more step. You first come up with a list of requirements which has to be satisfied by that app. Okay. அப்புறம் ஒவ்வொரு requirementக்கும் you have to come up with a solution which implements that. So அதுக்கு வந்து first you have to come up with a solution which will do it. Yes. அதுக்கு அடுத்தது அந்த டிசைனை வந்து அந்த டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு you probably require a coder to develop the code. And அந்த கோடை டெவலப் பண்ற கோடை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணணும், ஒரு QA மாதிரி. அந்த QA டெஸ்ட் பண்ண எரர்ஸை வந்து திருப்பி பக் ஃபிக்சிங்னு சொல்லி திருப்பி கோடர்ட்ட கொடுக்கணும். ஆமா, அப்புறம் கடைசில இம்ப்ளிமெண்ட் ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்ணனும். எஸ், அதுக்கப்புறம் டிப்ளாய் பண்ணனும். சோ இப்போ வந்து நிறைய ஸ்டெப் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்ன பண்ணலாம்னா, you for every step in this you create a agent. அதாவது அந்த ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா, he will have access to the code somebody writes and he will have access to the prompt. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம பிரிச்சோம்ல, இந்த மாதிரி நம்மளே பிரிக்காம நம்ம என்ன சொல்லிடுவோம், ஒன்ட்ட வந்து ஒரு கோடர் இருக்கான், ஒரு டெஸ்டர் இருக்கான், ஒரு QA இருக்கான், ஒரு டிப்ளாயர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இத மாதிரி ஒரு ப்ராம்ப்டும் கொடுத்து இந்த மாதிரி ஒன்ட்ட ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு இதுதான் ப்ராப்ளம், எனக்கு வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா, சோ the problem is coming from the user. We just set the characters. இந்த மாதிரி A B C D ன்னு ஒரு 4 கேரக்டர் ஒன்ட்ட இருக்கு. Now I ask ChatGPT, given these 4 characters and this problem, come up with a solution to solve this problem அப்படின்னு சொல்லி ஒரு n ஸ்டெப் மெக்கானிசம்ல ஃபர்ஸ்ட் யாரு என்ன சால்வ் பண்ணணும், ரெண்டாவது யார் என்ன பண்ணணும், மூணாவது என்ன பண்ணணும், நாலாவது என்ன பண்ணணும் ஜிபிடிட்டே கேக்குறேன். நம்ம ஒரு ஜிபிடி என்ன பண்ணோம், டெஸ்டரை வச்சு டிசைன் பண்ணோம், டிசைனர் வச்சு டெஸ்டிங் பண்ணோம் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து நம்ம அது நீ டெஸ்டர் வந்து டெவலப் பண்றான்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி மாத்தி மாத்தி டெவலப் பண்ணும். பட் டெஸ்டரோட டெஃபினிஷன் நம்ம தானே கொடுக்குறோம். சோ அது டெஸ்டர் என்ன மாதிரி டெஃபினிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இட் will try to come up. சோ இதுல எல்லாமே இங்கிலீஷ் தான். The word, the context you set for each of these. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல சொன்னோம் தெரியுமா, where we are generating for ஒரு கேரக்டருக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம டிஃபைன் பண்ணணும். அதை டிஃபைன் பண்ணிட்டு அந்த இதுதான் ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லி ஜிபிடி கிட்ட கொடுத்தீங்கன்னா ஜிபிடி will come up with steps. A is this, B is this, C is this, D is this. Now okay, this as a concept it's okay, I can understand it. இல்ல நான் சொல்லி பட் ப்ராப்ளம் இந்த கான்செப்ட்ல இருக்குன்றது வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இல்ல நான் அதுதான் நான் சொல்ல வரேன், நான் இதுல இருந்து எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்னு. இத வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து till ChatGPT 3. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் I'll tell you the steps. இத வந்து அடுத்து இந்த n ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் திருப்பி ChatGPT கொடுத்து, இப்ப நான் வந்து if it says it is to be done by the coder, now I have a agent which describes the responsibility of the coder. So நான் அந்த கான்டெக்ஸ்ட கொடுத்து இந்த ப்ராப்ளமை கொடுத்து நீ இப்ப கோட் டெவலப் பண்ணுன்னு சொல்லுவேன். ஓகேயா? இப்ப அந்த கோட் டெவலப் பண்ண கோட திருப்பி எடுத்து I will give it to the I will now check again with the ஸ்டெப்ல வந்து என்ன சொல்லுது, let's say it says it has to go to the tester. இந்த கோட தூக்கி டெஸ்டர்ட்ட கொடுப்பேன். டெஸ்டர் வந்து அதை செக் பண்றான். செக் பண்ணா அதுல என்ன எரர் வருதுன்னா திருப்பி இப்ப ஸ்டெப் 3ல வந்து அந்த டெஸ்ட் if it says it has to be solved by the coder to debug, திருப்பி நான் அந்த பக்கை தூக்கி கோடர்ட்ட கொடுத்து ஃபிக்ஸ் பண்றான்னு சொல்லுவேன். இது ஒரு ஐட்ரேஷன் மாதிரி போய் it will generate a code and it will so the thing here is it will not work in the first shot. Okay, இது என்ன பண்றாங்க, it will never work. It will never work in the first shot. இப்போ என்னன்னா what is the chance it will never work without any manual intervention இல்லாம ஆட்டோமேட்டிக்கா what is the chance that it will work fully? அதுதான் நான் சொல்ல வரேன். இதுல என்ன never work. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். I'm trying to set how it is done now. For the you take a sample problem. நீ உன்னோட ப்ராப்ளம் ஒன்னு எடுத்துக்கிட்டு now you manually tweak all these prompts till it starts solving it consistently. இப்போதைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. So இப்ப this is where human intervention is required.
What you try to do here is every prompt which it generates, which you give for each agent இல்ல இங்க இருக்க ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் நீ கொடுக்குற ப்ராம்ப்ட தான் நீ ட்வீக் பண்ணணும். As you tweak, the performance starts improving. Not only that, it also improves with the kind of model you use. If you had used with 3.5, it blabbers a lot and it takes a long time to converge. But with ChatGPT 4, this seems to converge much better. That's the observation. And it has not been solved. அதுதான் இதை எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்றாங்க. It has not been solved for very high problems. இப்போதைக்கு ரொம்ப பேசிக் வெப்சைட் கிரியேஷனு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு it is solving. It will eventually get thereன்றது தான் ஐடியா. It's a very experimental project அந்த மாதிரி. Okay. I see it has some, it can generate some initial code which we can reuse it. அது நான் கண்டிப்பா I think it is usable. But whether actually the example we discuss பண்ணோம் இல்லையா, the coding, testing, அது வந்து I would suggest if people are really interested, இந்த ரெண்டு இருக்கு தெரியுமா, ஆட்டோ ஜிபிடி and we should try this in the next video, probably discuss it I don't think we should try it. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஆளுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். If people are really interested, அதை போய் ரன் பண்ணி பாக்குறது is will tell really how it works. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், but it is worth it. It is when it works, then you will start thinking, oh, இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. I'm not saying it will solve it in the next 2 weeks. And I'm seeing that models oda accuracy increase ஆக this will become like the way people will start developing companies and things. And I'm very much attracted. Work very well for creative content, Nityan, for which they can live with a lot of errors. For example, ஒரு சின்ன bug இருந்ததுன்னா அந்த bug இதனால கண்டே பிடிக்க முடியாது actually, based on இல்ல you will be surprised. Okay, let's discuss in the next week. Probably.